பிகினரா இருக்கப்ப மேக்ஸி தைக்கிறப்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற விஷயம் வந்து இந்த மாதிரி மேக்ஸி தைக்கிறப்ப ரேடியஸ் அளவு, ஃபார்முலா, கால்குலேஷன் இதெல்லாம் தான். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வித்தவுட் கால்குலேஷனில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மேக்ஸி எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ரேடியஸ் அளவு எதுவுமே அப்ளை பண்ணாமல் கட் பண்ணி தைச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யோக் பார்ட்டில் நம்ம டாட்டும் தச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு ஹைட் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பக்கம் இருக்க அந்த கார்னர் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க கார்னரோட பிடிச்சிட்டு இந்த மாதிரி சமோசா மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபோல்டு பண்ணுறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதில் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே யோக் பார்ட்டில் டாட் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கமும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கம் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்த வந்து நம்ம அப்படியே கோடு போட்டுறக்கூடாது. மேலே அந்த கார்னர் இடம் ஸ்டார்ட் ஆகுதுல, அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்தளவு வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ 10 இன்ச் வருது அப்படின்னா அந்த 10 இன்ச்சை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து நம்ம மேலே இருக்க யோக் பார்ட்டில் 1 இன்ச் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல வந்து இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்னரில் யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம மார்க் பண்ண ஹைட்டுக்கு நேராக அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். நம்ம கீழே வந்து ஒரு லேயரில் பத்தாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து வித்து கம்மியான ஃபேப்ரிக் அப்படின்னா எனக்கு வந்து பத்தாமல் இருக்குது. பொதுவாக வந்து சில ஃபேப்ரிக்கில் பத்தாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் லைனிங் தான் கட் பண்ணி காமிக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக் அப்படின்னா வித்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், யோக் பார்ட்டு கூட கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. நான் அதை தச்சும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு யோக் பார்ட்டை சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்லேயும் சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக வந்து 2 இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகினராக இருக்கவங்க ஃபார்முலா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்றப்ப இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நம்ம தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.